டபுளா மடிச்சிருக்காங்க. இந்த சைடு மட்டும் பத்தல போல. இங்க பாருங்க. நினைப்பாரு நானாடி சாப்பிட போறேன். என்னை எப்படி உட்கார வச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னன்னு தெரியல, அவர் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்காரு, சிரிச்சுட்டே இருக்காரு. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, பூவாழை புட்டுன்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வைரல் ஆச்சுல்ல, அது செய்யறதுக்கு எனக்கு இன்னைக்கு அதுவும் நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு சுச்சுவேஷன்ல தான் டைம் கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். இன்ட்ரோ ஷூட் பண்றதுக்கு முன்னாடியே நிறைய வீடியோ எடுத்திருக்கேன். டே விலாக்ல இருந்து மழை பெய்யும் போது நாங்க எடுத்த கிளிப்பும் பார்த்து முடிங்க. இப்போதான் அடுப்புல தீ மூட்டியிருக்கேன். இதுக்கப்புறம் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். டைம் இப்போ கரெக்டாக 5:16. எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு பாருங்கள். 4:15 அந்த 4:30 அந்த டைமில் தான் நம்ம ஊரில் 5 மணி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். நேற்று இங்கே நல்ல மழை, செம்ம காற்று. இந்த ஒரு சின்ன டென்ட்டு மாதிரி போட்டிருந்ததை நான் இதுக்கு முன்னாடி காமிக்க மறந்துட்டேன். அக்கா வீட்டிலேருந்து வந்தேன்ல, அப்போ போட்டிருந்தாங்க பாருங்கள். ரொம்ப வெயிலாக இருக்கிறனால நைட் டைமில் வீட்டுக்குள்ளே தூங்க முடியலன்னு இந்த ஓரத்தில் அப்பா, அப்புறம் பக்கத்தில் அவர் தான் தூங்குவாங்க. நாங்கள் இங்கே கட்டிலில் தூங்குகிறோம். அப்பா தூங்கிட்டுருக்கா. வீட்டுக்குள்ளே சுத்தமாக தூங்க முடியலங்க. அதை விட அந்த பெட்டுமே ரொம்ப ஹீட்டாக இருக்கிறனால தூங்க மாட்டோம். இது கூட அந்த அளவுக்கு சேஃபாக கட்டலைங்க. ஆனால் அந்த கவர் அந்த அளவுக்கு கிளியலை, சும்மா ரொம்ப காற்று வந்தால் பறந்துருக்கும். இங்கே பாருங்கள், டபுளாக மடிச்சிருக்காங்க. இந்த சைடு மட்டும் பத்தலை போல். இங்கே பாருங்கள், கயிறெல்லாம் வச்சு கட்டி இப்படி ஆயிடுச்சு. ஆனால் இந்த பப்பாளி மரத்தை நினச்சி பெருமைப்படணுங்க. இன்னும் ஒரு 4-5 காய் இருக்குது. உங்களுக்கே தெரியுதுங்களா மரம் எந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு? ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம தோட்டத்தை பார்ப்போமா? இன்னும் நான் ஒரு வேலை கூட ஆரம்பிக்கல. அக்கா வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சின்ன காயாக இருந்தது. இங்கே பார்த்தீங்களா, அங்கே ஒரு காய், இது இங்கே இந்த செடியில் ஒரு 3-5 இருக்குது. அங்கே ஒரு 2 இருக்குது. இதில் இப்போ தான் பூ பூத்து ஏதோ காய் வச்சு பிஞ்சு வருது. மிளகாவுமே இலையெல்லாம் கொட்டினதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணேன். புதுசாக இலையும் வந்துருச்சு, பூவும் பூத்துட்ருக்கு பாருங்க. ஸ்டார் ஃப்ரூட்மே கோடைக்காய் பாருங்க, தெரியுதுங்களா? இப்போ கொஞ்சம் இருட்டாக இருக்கு. நிறைய அந்த சைடு கிளையில நிறைய வந்திருக்கு, இந்த சைடு கொஞ்சம் கம்மியாக இருக்கு. கோடைக்காய் நல்லா பழுத்ததுன்னா எல்லோ கலரில் தெரியும். சரிங்க, நேற்று நைட்டு நல்ல காற்றோட மழை பெஞ்சிருக்கு. டே டைமில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரி, வாசல் கூட்டுறேன். பாய். அங்கன்வாடியில் படிக்கிற எல்லா குழந்தைங்களுக்குமே இப்போ சாக்ஸ் போட்டுட்டு அங்கன்வாடி வரணுங்களாம். வெறும் காலில் நடக்கக்கூடாதுன்னு புதுசாக ஒரு ரூல். ஒரு 4-5 நாளாக மேடம் ரொம்ப ஹாப்பியாக ஸ்கூல் போகிறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்துட்டேங்க. இன்றைக்கி என்ன சமையல்னு பார்ப்போமா? மாமனார் வீட்டில் இல்லை, அது என் மாமியாரோட சொந்த தங்கச்சி வீட்டில் அவங்களுக்குமே இதே மாதிரி 2 ரூமு தாவாரம் இழுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி நல்ல பெரிய வாசலாக இருக்கும். அங்கே தான் அடுப்பு போட்டிருக்காங்களா. இதுக்கப்புறம் மழை வரும்ல, அதனால் வைக்கோல்ல சும்மா ஒரு சாய்வாக கூடார மாதிரி போட போகிறாங்களா, அதனால் கூப்பிட்ருக்காங்க. அங்கே ஒரு 3-4-5 நாள், இல்லாட்டி வேலை முடிஞ்சதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வருவாங்க. இப்போது நான், தேஜு, என்னோட ஹஸ்பண்ட் மட்டும்தான் இருக்கோம். இன்றைக்கி தமிழ் ஃபுட்டு வாங்க பார்ப்போம். சாப்பாடு செஞ்சு முடிச்சிட்டேன். இங்கே பாருங்கள், புளி சாப்பாடு தான் இன்றைக்கி பரட்ட போகிறேன். வெள்ளைப்புடு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை எல்லாம் சேர்த்து புளிக்கரைசல் ரெடி. நெக்ஸ்ட்டு அதுக்கேற்ற காம்பினேஷன் உருளைக்கிழங்கு பொரியல்.
உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சாவே எனக்கு ஒரு மேடத்தோட ஞாபகம் தான் வரும். அவங்க வந்து நான் இங்கெல்லாம் உருளைக்கிழங்கு பொரியல் வந்து நீட்டு நீட்டமாக கட் பண்ணுறேல்ல, அவங்க அம்மா கிட்ட சண்டை போடுவாங்களாம். எனக்கு அந்த மாதிரி பண்ணி கொடுன்னு. ஆனால் அத்தைக்குமே இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி செய்கிறது ரொம்ப பிடிக்கும் செல்லக்குட்டி. மிஸ் யூ. உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சது. பாத்திரமே பாதி விளக்கிட்டேன். பால் காய வைக்கிற பாத்திரம் மட்டும்தான். உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிட்டுருக்குங்க. காலையிலேருந்து கரண்ட் இல்லைங்களா, அதனால் உருளைக்கிழங்கு பொரியல் செய்யும்போது வீடியோ எடுக்கலை. மொபைல் சார்ஜ் பண்ணியிருந்தேன். கடுகு எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு கொஞ்சம் தட்டி போட்டிருந்தேங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டு உருளைக்கிழங்குமே சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, கொஞ்சமாக தனியா பொடி, அப்புறம் இங்கே கிடைக்கிற சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். உண்மையாகவே ஸ்மெல்லு சூப்பராக இருந்தது. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். அது கூடவே பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துருந்தேங்க. இது இப்போ தான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வாங்கினது. ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். இந்த சின்ன டப்பா வந்து 80 ரூபாங்க. நான் வாங்கும்போது இதுக்குள்ளே ஒரு கவரில் போட்டு தந்தாங்க. அதை வந்து நான் டப்பாவில் போட்டு வச்சுட்டு கவரை தூக்கி போட்டுட்டேன். 80 ரூபாய்க்கு இது வர்த்தா இல்லையான்னு சொல்லுங்கள். ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். குவான்டிட்டியுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இப்போ வந்து சாப்பாடு வடித்து வச்சுருந்தோம்ல, அதை தனியாக எடுத்து ஆற வச்சிட்ருக்கேங்க. எங்கள் ஊர் சைட்லாம் புளி ரசம்னு சொல்லுவாங்க. புளி ரசம் பெரட்டணும். பெரட்டினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி என் ஹஸ்பண்டுமே சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க. மழை வந்தாலும் வருங்க. பெரட்டியாச்சு. உருளைக்கிழங்கு பொரியலுமே ரெடி. கொஞ்சம் பாத்திரம் இருக்குது, விளக்குனதுக்கப்புறம் சாப்பிட்ணும். இன்றைக்கி மார்னிங் சாப்பாடு புளி சாதம், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல், கொஞ்சமாக தக்காளி துவையல், மாம்பழம். ஒரு 9:15 இல்லாட்டி 9:20 இருக்குன்னு நினைக்கிறேங்க. தேஜுவுமே வந்துட்டா. மாம்பழத்தை பார்த்தோன்னே நானும் சாப்பிட்றேன்னு ஒரே அவசரம். நெக்ஸ்ட் இது வந்து லன்ச் டைமுங்க. நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். மழை வர்ற மாதிரி கொஞ்சம் இருட்டுருச்சுங்களா. வெளியே இருந்த பொருளெல்லாம் வீட்டுக்குள்ளே வைமான்னு சொன்னேன். நான் சாப்பிட்டதுக்கப்புறம் ட்ரெஸ் துவைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வெளியே இருக்கிற பொருளெல்லாம் உள்ளே கொண்டு வந்து வைக்க சொன்னேன். நான் மொபைல் பார்த்துக்கிட்டு சாப்பிட்றேங்களா, என்னைய மட்டும் வேலை வாங்குறேங்கிறத நான் வீடியோ எடுக்கும்போது சொல்ல மாட்டாளாம். நீ மொபைல் பாரு, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சத்தம் மழையா காத்தானே தெரியல. அந்த சைடு ஃபுல்லாக இருட்டி இருக்கு. இங்கே இல்லை. செம்மையாக மழை பெய்ய போது நான் இந்த நேரத்தில் குக்கிங் விளாக் பண்ணணும்னு உட்காந்துருக்கேன். காற்றை பாருங்க. எப்படி வந்தாங்க பார்த்தீங்களா? ஐயோ, அவ்வளோதான் வீசி அடிக்குது. இன்னைக்கு வந்து ஒரு குக்கிங் விளாக் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வாழைப்பழம் வேணும், அது கூட தேங்காய். யாராவது கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா, நான் நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லும் போதே கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லுங்கள். தேங்காய் உடச்சி கட் பண்ணலான்ட்டு இப்போ தான் வெளியே உட்காந்துருந்தேன். தேஜோட அப்பா வாழைப்பழம் வாங்க போயிருக்காங்க. சமைக்க விட்டுருமா, இருட்டிருச்சு. ஆனாலும் இந்த நேரத்தில் தானே சூடாக சாப்பிட சூப்பராக இருக்கும். எப்படியாவது இன்னைக்கு முடிச்சிடலாம். இன்னைக்கு வீடியோ முடிகிறதே நல்ல மழையோடு தான் முடிய போகுதுங்க. செம்மையாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பூவாழை புட்டு இருக்குல்ல, அதுதான் நம்ம செய்ய போகிறோம். மழை சொட்டு வச்ச உடனே போய் பக்கத்து வீட்டில் இருந்து ஒரு வாழை இலை கொண்டுட்டு வந்துட்டேன். இது வந்து அவர் வாங்கிட்டு வந்த வாழைப்பழம். நான் ஃபஸ்ட்டு இப்படி பார்த்த உடனே பச்சை நட வாழைப்பழம் வாங்கிட்டு வந்துட்டாரா, அப்படி தான் ஒரு ஃபீல் ஆச்சு. இங்கே கிடைக்காது, உதலா சைடு தான் அது கிடைக்கும். நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் வாழை இலை கொண்டுட்டு வரேன், நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அவர் கட் பண்ணிட்டு இருக்காரு. கையில் என்னடா வெள்ளையாக இருக்குன்னு சொல்லி யோசிப்பீங்க. அது வந்து வேர்க்குரு பவுடர். கையெல்லாம் அந்த வேர்க்குரு இங்கே ஃபுல்லாக வந்திருக்கு. அதனால் மழை பார்க்குறீங்களா, ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. வெளியே வேண்டாம். திடீர்னு அப்படியே பூகம்பம் மாதிரி காற்று வந்தாலும் வரும். காற்றெல்லாம் நிற்கட்டும், வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் இந்த கிளைமேட்டுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக இருக்கும். இன்னைக்கு காற்றை பாருங்க.
வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம். மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் பின்னாடி பாருங்களேன். எனக்கு தேவையான பொருளெல்லாம் முன்னாடியே கொண்டு வந்து எப்படி பரப்பி வச்சுருக்கேன். அட்ஜஸ்ட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ இன்னைக்கு முடிக்கணும்னு ஆசை. உப்பு போடுச்சுக்கோ. என்னது ரவை ஆரம்பத்துல வடை சட்டி நாங்கள் கீழே இறக்குற மாதிரி ஆயிடுச்சு. அடுப்புக்கு நேராக ஒரு இடத்துல ஒரு சொட்டை தண்ணி விழுகுதுங்களா, நெய் வேற நல்லா காஞ்சிருச்சு. அதை நல்லா டப்பு டப்புன்னு தெறிக்கவும் கீழே இறக்கிட்டோம். 4 டேபிள் ஸ்பூன் வரும் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ ரவை வறுத்துக்கலாம். ரெடி ஆகுது. சொல்ற பழுத்த பழம் வாங்கிட்டு வா. மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது சில நேரம் இப்படியெல்லாம் சுச்சுவேஷன். ஐயோ, முழிச்சு என்னால் வீடியோவே எடுக்க முடியல, அப்படி இருக்கு. இப்போ 3 வாழைப்பழத்தை நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு. தேங்காய் இவ்வளோ கட் பண்ணி எடுத்திருக்கேன். வீட்டில் ஒரே ஒரு ஏலக்காய் தாங்க இருந்தது, அதனால் அதையும் நச்சு வச்சுருக்கேன். நாங்கள் இனிப்புக்கு நாட்டு சக்கரை தான் எடுத்திருக்கோம். பாவம் என் ஹஸ்பண்ட். சந்தோஷமானது ஒன்று சாப்பிட்ணுன்னா இப்படியெல்லாம் கஷ்டப்படணும். சுத்தமாக எரியவே மாட்டேங்குது. நினைப்பாரு நானாடி சாப்பிட போகிறேன், என்னை எப்படி உட்கார வச்சு ஒரு பீஸில் பாதி சாப்பிட்றதே பெரிய விஷயங்க. அவ்வளோதான் தமிழ் ஃபுட்டு. போதும் போதும் அப்படிம்பாரு. இப்போ நெய்யில் வறுத்துருக்கிற ரவையில் ஸ்மாஷ் பண்ண வாழைப்பழம் வச்சுக்கிறேன். ஒரு ஏலக்காய், தேங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இனிப்பு எவ்வளோ சேர்க்கட்டும்னு கொஞ்சம் சொல்லு. சமைக்கிற மாஸ்டர் யார், நானா நீயா? 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 5 6 நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்படி வச்சு இப்படி பண்ணிக்கலாம். கழுவுறோம்ல ரொம்ப பெருசா வேணா இல்ல, இப்போ இப்படி கட் பண்ணி நடுவில் கிழிச்சிடலாம். இங்க வச்சுட்டு இப்படி இப்போ இலை எல்லாமே கழுவியாச்சுங்க. பொசிஷன் அதுக்குள்ள இன்சல்ட் வேற. அடி லூசி, இப்படி பண்ணிக்கலாம்ல. இப்படி பண்ணாங்க பாரு, டேமேஜ் ஆயிடும். நீ டேமேஜ் பண்ணிட்டு சொல்ற டேமேஜ் ஆயிடுச்சு. இருக்கட்டும், ஒண்ணுக்கு மேல இந்த புருஷன் இந்த இலை வந்து அவர் ஹீட் பண்ணி கொடுத்தாரு, அதனால அவர் உடைச்சு இதுக்கு முன்னாடி வச்சிருந்த இலைய சொல்றாரு. கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சுக்கலாம். யாராவது செஞ்சு பார்த்தவங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்லுங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ரொம்ப தண்ணியா இல்லாம கொஞ்சம் கெட்டியா நீங்க இப்படியெல்லாம் பண்ண மாதிரி இருந்ததா, இல்ல நான் தான் அப்படி பண்றேனா? நீ சமைக்கிறது எப்போ வந்து நல்லா இருக்கு சொல்லு. என் கையில மட்டன் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு தானே சொன்னீங்க. சத்தியமா அவமானம். அது பிரியாணி கற்றுக்கிறதுக்கு எத்தனை வருஷம்? 5 வருஷம் தானே ஆயிடுச்சு. என்னமோ வந்த புதுசுலயே இந்த குக்கரு இந்த மட்டனு பிரியாணி பண்ணுடின்னு சொன்ன மாதிரிலாம் பேசுவீங்க. ஏதோ யூடியூப் லைஃப் இருக்கிறனால மனசுக்கு பிடிச்சதை செஞ்சு சாப்பிட்டுக்க முடியுது. இல்லைன்னா நம்ம நிலமை முன்னாடி எப்படி இருந்தது? 200 ரூபா போதுங்க, வாரத்துக்கு ஒரு நாள் தான் சந்தைக்கு போவாங்க.
அம்மா அங்கேருந்து இங்கேருந்து என்னென்ன கீரையோ கொண்டுட்டு வருவாங்க. 3 நேரமும் சாப்பாடு சரியாக இருக்கும். ஆனால் இப்போது சந்தோஷமாக இருக்கும். முன்ன மாதிரி சில ஏக்கமும் இருக்கும்ல. இன்னைக்கு இது எடுத்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும், அதை எடுத்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இப்போ நினைக்கும் போது வாங்கி சாப்பிட முடியுது. என்னப்பா எப்படிப்பா வரப்போகுது இந்த ப்ரூ? இதுதான் யாராவது சிரிப்பாங்களா? இதை கொஞ்சம் பிடி. அந்த ஒரு ஸ்பூன் 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 வீடியோ எடு. ஆஃப் பண்ணாது. போதும்ல, இன்னொன்று வை. என்ன ஒரு சிரிப்பு என் புருஷனுக்கு அப்பா. முடிவீங்க. நாங்க எரிக்கிற தீக்கி இலையோட கருக போகுது. என் புருஷன் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. அங்க பாருங்க, கீழே காமி. 2 கட்டை ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்காரு. இது தீஞ்சா நான் பொறுப்பு இல்லைங்க. கேம்தி புள்ளிவ அந்த மூடியை கொடுங்க. எனக்கு தெரியல எந்திருக்கு. இப்போ சாப்பிடலாங்களா? உண்மையை சொல்கிறேன், எனக்கு அந்த அளவுக்கு சாப்பிட்டா வரல. சூப்பராக இருக்கு. இனிப்பு கொஞ்சம் பத்தலை. என்னங்க இங்கே வச்சுட்டாரு, அதையும் சொல்லிடுறேன். என்ன போனீங்க மறுபடியும் வந்து சாப்பிட்றீங்க? டேஸ்ட் நல்லா இருந்தது. சாப்பிட்றதுக்கு தான் செய்கிறேன், நீங்கள் தான் சரியாக சாப்பிட மாட்டேங்கிறீங்க. சூப்பராக இருந்துச்சு. தேஜு கையிலேருந்து பறிச்சுக்கிட்டாரு. எப்படி இருந்துச்சுமா? சரி, இந்த இன்னொன்று. எத்தனை பேர் இந்த பூவாழை புட்டு செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்களோ, அவங்க நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நான் செஞ்சேன்னா என்னன்னு தெரியலங்க. எனக்கு வந்து வாழைப்பழம் அந்த அளவுக்கு பழுக்கலை. நீங்கள் அந்த தோல் உரிக்கும் போதே பார்த்துருந்துருக்கலாம். எங்கள் சைடு இருந்த ஒரு சில ப்ளஸ்ஸை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்மாஷ் பண்ணி அதுக்கு மிக்ஸ் பண்ணோம். ஆனால் உண்மையாகவே உருண்டை பிடிக்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு, ரவையோடு சேர்த்து எல்லாமே. மற்றபடி என்ன ஆட் பண்ணுறாங்க எதுவும் தெரியல. இதுக்கும் நாட்டு சர்க்கரை சேர்த்தோம். ஒருவேளை பாவு சேர்த்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமா, இல்லை ரவை அதிகமாகிடுச்சா, ஒன்றும் தெரியல. எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் செஞ்சு முடிச்சிட்டேன், சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. ஓகே, நான் எப்படி செஞ்சுருந்தேன் அப்படிங்கிறதையுமே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ கைஸ். தேங்க்யூ, பாய். நாளைக்கு பார்க்கலாம். மறுபடியும் மழை பெய்யுதுங்க. அதிகமாகலாம் நினைக்கிறேன்.